அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011க்கு பின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மாண்புமிகு டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக 3 ஆண்டு கால முதல்வர் நிலையில் தமிழக முதல்வராக சரியாக செயல்படாததை குறிப்பிட்டு அன்பு உதயம் கட்சித் தலைவர் எம் சுபாஷ் பாபு அவர்களால் எழுதப்பட்ட கடித வரிகள் இவை. பாராளுமன்ற தேர்தல் 2014 தேர்தலை எதிர்நோக்கியே அவர் தம் செயல்பாடுகளை அமைத்து கொண்ட காரணத்தினால் தமிழக ஆட்சி நிர்வாகம் முடங்கி போனதை குறிப்பிட்டு ஆதங்கப்பூர்வமாக எழுதப்பட்டவை இது. 2014 பாராளுமன்ற தேர்தல் முடிவில் பாரதிய ஜனதா அரசு பெரும்பான்மை பெற்று மத்தியில் ஆட்சி அமைந்துவிட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளிலாவது அதிமுக ஆட்சியில் தமிழக முதல்வர் நிலையில் மக்கள் நலப்பணி ஆற்றுமாறு மாண்புமிகு டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் கேட்டு எழுதப்பட்ட கடித வரிகள் இவை. மாண்புமிகு டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வணக்கம். அன்புதயம் கட்சியின் நிறுவன தலைவர் என்கிற முறையில் நான் இக்கடிதம் மூலம் தொடர்பு கொள்வதில் ஒரு மனநிறைவு கொள்கிறேன். 12 ஆண்டுகால மக்கள் நலப்பணியில் இருந்த அன்புதயம் தனி மனித நிலைப்பாட்டிலிருந்து அன்புதயம் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டு தன் அரசியல் பயணத்தை தொடர்ந்து வருகிறது. தாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் நிலைப்பாட்டிலும் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற நிலைப்பாட்டிலும் இருக்கிற நிலையில் ஒரு அரசியல் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் இருக்கிற நான் இக்கடிதம் மூலம் ஜனநாயகத்தில் மக்கள் நலன் பாதுகாப்பு குறித்த விஷயங்களில் நான் சார்ந்த அன்புதயம் கட்சியின் நிலைப்பாட்டில் என் உணர்வுபூர்வமான மன ஓட்டத்தினை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த உணர்வு வெளிப்பாடுகளில் மக்கள் நலன் குறித்த ஆதங்கங்கள், மக்கள் நலன் குறித்த விஷயங்களில் அரசு செய்ய தவறிய நிலை குறித்த ஆற்றாமைகள், மக்கள் எதிர்பார்ப்பில் அரசின் இயலாமை குறித்த வெளிப்பாடுகள் என்று எல்லாம் தமிழக முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நீங்கள் என்ற அடிப்படையில் என் உணர்வுபூர்வமான வெளிப்பாடுகள் ஆதங்க நெகிழ்வுகளாக இங்கு பதிவு செய்திருக்கிறேன். இதனை தாங்கள் எவ்விதத்தில் கையாளப் போகிறீர்கள், மக்களுக்கு எவ்விதத்தில் தீர்வுகள் தரப்போகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் தாங்கள் வகிக்கும் பதவி கௌரவிக்கும் என்ற எதிர்பார்ப்புகளோடு அன்புதயம் கட்சி தன் நிலைப்பாட்டினை முன்வைக்க வந்துள்ளது. அரசு சார்பு நிலையில் தனி மனிதன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற நிலையில் பின்னோக்கி மக்கள் நிலை வளர்ச்சி நிலை அமைந்து விடுவது நாட்டின் வளர்ச்சி நிலைக்கு உதவாது என்பதுதான் அன்புதயம் கட்சியின் நிலைப்பாடு. இதை புரிந்து கொண்டு மக்கள் வாழ்வாதாரம் சிதைந்து விடாதபடி ஆரோக்கியமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை என்பதைத்தான் அன்புதயம் கட்சி தங்களிடம் வலியுறுத்த விரும்புகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்புதயம் தன் பதிவினை செய்து வைத்தே வந்துள்ளது. அன்புதயம் கட்சி சம்பந்தப்பட்ட செய்திகளை அவ்வப்போது அந்தந்த காலகட்டத்தில் பதிவு செய்து வைத்ததற்கான அடிப்படை காரணம், ஒரு மனிதனின் ஜீவாதார உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு எப்படி இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு பொறுப்பும் கடமையும் ஒரு தனிமனிதருடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகளுக்கு ஊறு நேர்ந்திடாமல் காக்க வேண்டிய கடமை பத்திரிகை ஊடகங்களுக்கு இருக்கிறது என கருதியதுதான் காரணம். அந்த அடிப்படையில்தான் அன்புதயம் தன் நீண்ட நெடிய வரலாறுகளை முழுமையாக பத்திரிகை ஊடகங்களிடம் தார்மீக ரீதியாக ஒப்படைத்துவிட்டு தன் செயல்பாடுகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்தது. ஆனால் அன்புதயம் தொடர்பான எந்த ஒரு செய்திகளும் வெளியில் வராது மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்கிற பத்திரிகை மீடியாக்கள் செயல்பாடுகளை நன்கு உணர்ந்து கொண்ட பிறகுதான் இதில் அரசியல் கட்சிகளின் கூட்டு சதியும் அடங்கியிருக்கிறது என்கிற செய்தியும் வருகிற வேளையில் அன்புதயம் கட்சி சற்று அதிர்ந்துதான் போனது. இப்படியெல்லாம் கூட இருக்குமா என்று நினைத்தது. ஆனால் இப்படித்தான் நடந்திருக்கிறது என்கிற நிலை தெரிந்த பிறகு இவர்களின் ஜனநாயக விரோத போக்கிற்கு செயலுக்கு நீதி கேட்டு புறப்பட்டுள்ளது. அதனை ஊரிய இடங்களில் அவ்வப்போது பதிவு செய்துதான் வைத்துள்ளது.
அன்புதயம் தன் நீண்ட நெடிய பாதையில் சந்தித்த சறுக்கல்கள், சங்கடங்கள், அச்சுறுத்தல்கள், தடைகள், ஏமாற்றங்கள், சோர்வுகள், மிரட்டல்கள் அனைத்துமே ஜனநாயக நெறிமுறை கொண்ட என் பாதைக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. இதில் அரசும் கூட உட்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு வேதனை. இப்போது இதனை எல்லாம் கடந்து ஒரு அரசியல் கட்சி அன்புதயம் கட்சியாக உருவெடுத்த பின்பு தன் அனுபவத்தின் அடிப்படையில் கொள்கை விதிகளை வகுத்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதலையும் பெற்று தன் அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளது. அன்புதயம் கட்சி தொடங்கி ஓராண்டு கடந்துவிட்ட நிலையில் அதன் வளர்ச்சி பாதையினை எண்ணி பார்க்கிறேன். ஒரு நூற்றாண்டு கால அரசியல் சிந்தனைகளை வைத்துக்கொண்டு இந்த ஓராண்டு காலத்தில் ஆற்றிய மக்கள் நலப் பணிகள் ஒரு உணர்வுபூர்வமானவை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக என் தனிநபர் நிலைப்பாட்டில் ஆற்றிய மக்கள் நலப் பணிகள், இப்போது ஒரு அரசியல் கட்சியாக ஆற்றிய மக்கள் நலப் பணிகள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். வேறுபாடுகள் நன்றாக தெரிகிறது. இப்போது முரண்பாடுகள் தான் அதிகமாக தெரிகிறது. மக்களின் எதிர்பார்ப்புகள் அன்புதயம் கட்சியிடம் அதிகமாக இருக்கிறது. எனவே விமர்சனங்களை ஒளிவு மறைவு இல்லாது முன்வைக்க வேண்டிய தார்மீக கடமை அன்புதயம் கட்சிக்கு இருக்கிறது என்கிற வெளிப்பாட்டு உணர்வுகளோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் என் உணர்வுகளை தொடர்கிறேன். அன்புதயம் கட்சி தனது அரசியல் பயணத்தை ஆரம்பம் முதல் கொண்டு அரசியல் கொள்கைகளை வகுத்து கொண்டு தனது அரசியலை நடத்தி கொண்டு வருகிறது. இந்திய அளவில் ஜனநாயகத்தில் வெளிப்படைத்தன்மையோடு ஒவ்வொரு கட்சியின் மீதும் தனது நிலைப்பாட்டை நடுநிலைத்தன்மையாக பகிரங்கமாக தன் விமர்சனங்களை முன்வைத்து நிலைப்பாடுகளை முன்வைத்து அதன் அடிப்படையில் கொள்கை நிலைகளில் ஸ்திரத்தன்மையோடு என் வெளிப்பாட்டை பகிரங்கமாக வெளிப்படைத்தன்மையோடு எடுத்து வைத்து அரசியல் நடத்துகிற முதல் கட்சி அன்புதயம் கட்சிதான். பகிரங்கமான கொள்கை ரீதியிலான உடன்பாடற்ற கட்சியை கூட அன்புதயம் கட்சிக்கு உடன்பாடு அற்றது என்கிற வெளிப்படைத்தன்மையை முன்வைத்து எவ்வித அரசியல் சமரசமும் இன்றி அவர்களிடம் தனித்தனியாக தன்னுடைய வெளிப்படைத்தன்மையில் அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அரசியலில் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்று அன்புதயம் கட்சி விரும்பிய நிலையிலும் தமிழகத்திலுள்ள பிரதான கட்சிகளின் தலைமையில் தாங்களும் மற்றும் திரு மு கருணாநிதி அவர்களும் இரு காலகட்டங்களில் கடந்த கால உங்களின் உடன்பாடற்ற அரசியலிலும் வாக்காளர் நிலைப்பாட்டில் நம்பிக்கையோடு வாக்குப்பதிவு செய்து உங்களை பரிமளிக்கச் செய்து வாக்காளர்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தில் அஸ்தமனம் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிலையாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் வேட்பாளர் நிலைப்பாட்டில் பிரகாசிக்கிற நீங்கள், வேட்பாளர் நிலைப்பாட்டில் பறிகொடுத்தவர் நிலைப்பாட்டில் நாங்கள், நம்பிக்கை இழந்து சோர்வுற்று ஏமாந்து போனவர்களின் நிராதரவற்ற நிலையில், கலை இழந்து நாட்டின் மக்களாகிய நாங்கள் ஏமாந்து போன நிலையில், வேட்பாளர் நிலைப்பாட்டில் அன்புதய மக்கள் வேட்பாளராக வந்த நிலையிலும் கடந்த திமுக ஆட்சியில் சூழ்ச்சி அரசியலால் பத்திரிகை ஊடகங்களால் வெளிச்சத்திற்கு வரவிடாமல் செய்த நிலை, நாங்கள் எடுத்த அரசியல் கொள்கை நிலைகளையும் தேர்தல் காலத்தில் பொதுத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறைகளும் எங்களுக்கு சுயேட்சை நிலையில் தனித்த நிலைப்பாட்டில் தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறையில் தங்கள் தலைமையிலான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக வெற்றி வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இந்த நிலையில் சுயமாக அரசியல் மட்டும் நடத்த வேண்டும் என்பதை விட்டுவிட்டு இன்னொரு புறம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அன்புதயம் கட்சி பதிவுக்கு பிறகாவது தனது அரசியலில் கரையேறி விடலாம் என்று எடுத்த முயற்சிகளும் தங்கள் தலைமையிலான ஆட்சியில் முடக்கி போடுகிற நிலை. இந்த நிலையில் ஒரு அரசியல் கட்சியாக அன்புதயம் கட்சி ஆளுங்கட்சிகளால் ஜனநாயக அச்சுறுத்தல்களை சந்திக்கின்ற நிலையில்தான் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை திமுக அதிமுக என்ற இரு பிரதான கட்சிகளின் தலைமையிலான ஆட்சிகளில் எங்களது ஜனநாயக நெறிமுறைமிக்க அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சீரழிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். மனம் விட்டு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் அன்புதயம் கட்சி இருக்கிறது. அன்புதயம் கட்சி செய்திகளை பத்திரிகை மீடியாக்கள் இருட்டடிப்பு செய்கிற நிலை, அலைபேசி கைபேசிகளை ஒட்டி கேட்கிற நிலை, அன்புதயம் கட்சி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் சிதைவுபடுத்துகிற அரசியல் சூழ்ச்சிகளை அரங்கேற்றி அன்புதயம் கட்சியின் தடத்தினை பாராளுமன்ற தேர்தல் 2014 தடம் பதிக்க விடாமல் வெற்றி அடைந்து விட்டீர்கள். மாநகராட்சி கட்டிடங்களான சமூக கூடங்கள் எல்லாம் அரசு பராமரிப்பில் கட்சி கூட்டங்கள் கட்சி பணிக்கு என்று கூட விடுவதில்லை என்கிற நிலைப்பாடு சரி என்றாலும் புத்தக வெளியீட்டிற்கு கூட விடமாட்டேன் என்றால் அதன் பலன்தான் என்ன? தலைநகரில் தலைமை நூலக கட்டிடங்களும் பாரம்பரியமான கன்னிமாரா நூலக கட்டிடங்களில் உள்ள
கூட்ட அரங்குகளும் கூட பராமரிப்பு பணி என்று மூடப்பட்டதன் காரணம்தான் என்ன? சென்னை லயோலா கல்லூரியில் பல ஆண்டுகளாக பொது பயன்பாட்டிற்கு பல கூட்ட அரங்குகள் செய்தி கருத்து விழிப்புணர்வு மையங்களாக இருந்து வந்ததும், இதேபோன்று பல கல்லூரிகளில் புத்தக வெளியீட்டு தொடர்பான நிகழ்வுகளுக்கு பயன்பாடு இருந்து வந்ததும் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம்தான் என்ன? அரசிடம் நேரடி மறைமுக உத்தரவின் பேரில் எவையும் மக்கள் பயன்பாட்டிற்கு, கருத்து சுதந்திரம் பரவலாக்கத்திற்கு தடையாகவே இவை இருந்து வருகின்றன. புதிய சிந்தனைகள், புதிய கோட்பாடுகள் மக்கள் மனதில் உருவாகிவிடக் கூடாது என்பதில் ஆளுங்கட்சி அரசு கவனமாக இருக்கிறது. அப்படியே உருவானாலும் மக்கள் விழிப்புணர்வு பெற்றுவிடாதபடி தடையாகவே இருந்து வருகிறது. எனது படைப்பில் உருவான அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகம் கூட இது போன்ற அரங்குகளில் வெளியிட இயலாத சூழ்நிலையை சந்தித்தது. இப்படி முழுக்க புதிய சிந்தனைகள் கொண்ட புதியவர்கள் எவரும் வந்துவிடக் கூடாது என்று கருத்து சுதந்திரம் அரசால் பறிக்கப்படுகின்ற ஜனநாயக கொடுமையினை அன்புதயம் காண நேர்ந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் தனித்து நான் அன்புதயம் மக்கள் வேட்பாளராக போட்டியிட்டு தேர்தல் முடிந்த பின் அரசின் கெடிபிடிகள் ஆரம்பமாகி வருமான வரித்துறையால் கேட்பு படிவ அறிக்கை கோரப்பட்டு விரிவான வருமான விபர அறிக்கையும் சமர்ப்பித்தாகி விட்டது. ஒரு சராசரி மனிதன் அரசியலுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற கவனத்தோடு ஆளுங்கட்சி கெடிபிடிகளும் நான் பார்த்தாகிவிட்டது. முந்தைய ஆட்சியின் போது ஒரு முறை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது தொகுதி முழுவதும் 15 நாள் தேர்தல் பிரச்சார பயணத்தில் ஆளுங்கட்சியின் அராஜகம், காவல்துறை அராஜகம், கெடுபிடி அச்சுறுத்தல்களும் தடைகளும் நான் கண்டாகிவிட்டது. இப்படியெல்லாம் அரசியல் நடத்த வேண்டுமா என்று தங்களையும் திரு மு கருணாநிதி அவர்களையும் அன்புதயம் கட்சி சார்பாக கேட்கிறேன். மக்கள் உடன்படுகிறார்களோ இல்லையோ, 365 நாட்களும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி சுவரொட்டி விளம்பரங்களும் தட்டிகளும் பேனர்களும் என்று கொடிகளும் என்று காதுகளின் ஜவ்வுகள் கிழிந்துவிடக்கூடிய அளவிற்கு ஒலிபெருக்கி சப்தங்கள், இதற்கெல்லாம் நேரம் காலம் எல்லாம் இல்லை. அரசின் அனுமதிகளை இவர்களுக்கு தேவையில்லை. சட்டம் ஒழுங்கு மட்டுமே இவர்களுக்கு இல்லவே இல்லை. இது போன்றதொரு நிலையை அன்புதயம் இவரிடம் கண்டு நொந்து போனதற்கான ஒரு அரசியல் வரலாறும் உண்டு. தமிழகத்தில் உங்கள் ஆட்சிகளில் அரசியல் நடத்த இடத்தை தேடி பார்க்கிறோம், கிடைக்கவே மாட்டேன் என்கிறது. இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டுதான் கட்சி நடத்த வேண்டும் போல் இருக்கிறது. எல்லா சட்ட விதி மீறல்களும் ஆளுங்கட்சிகள் செய்து கொள்ள வேண்டியது, அன்புதயம் கட்சி போன்று இருப்பவர்களை துரத்தி விரட்ட வேண்டியது. இதற்காகவே ஒரு நெறிமுறையோடு உருவான என் அரசியல் பயணம் நின்று போய் விடுமா என்ன? மிச்சம் மீதி என்று சொல்லக்கூடிய மனு தர்ம நியதிகள் அன்புதயம் கட்சியை ஒரு சீரிய முறையில் வழிநடத்தி கொண்டே இருக்கும். ஜனநாயக நெறிமுறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறிக்கொள்ளும் அரசுகள்தான் அன்புதயம் கட்சியின் அரசியல் பயணத்திற்கு குறைந்தபட்ச அரசு பாதுகாப்பினை தர வேண்டும் என்பது என் எதிர்பார்ப்பு. நான் அன்புதயம் கட்சியை தொடங்குவதற்கு முன்பு அன்புதயம் என்ற என் தனிப்பட்ட அடையாளத்தில் அதிமுக ஆட்சி தங்கள் தலைமையில் அமைந்த நிலையில், ஒரு புதிய அரசு அமைந்துவிட்ட நிலையில், கடந்த கால அதிமுக அரசின் தவறுகள் மீண்டும் அரங்கேறாமல் நல்ல அரசு அமையும் என்று எதிர்பார்ப்பு பொய்த்து போன நிலையிலும், தங்கள் அரசில் ஒரு பொது மனிதராக அங்கம் வகித்து நான் உருவாக்கி வெளியிட்ட அன்புதயம் மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தி பார்த்துவிட வேண்டும் என்கிற மனநிறைவு கோரிக்கையாக தங்கள் அரசில் திட்டக்குழு பங்களிப்பு அடிப்படையில் ஒரு அரசிடம் பொது மனிதராக கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள் அரசு தரப்பில் முன்வைத்தாலும் சம்பந்தப்பட்ட துறைகளில் மக்கள் நலத் திட்டங்கள் செயல்பாட்டில் இல்லாத நிலையில் அதில் நியமன பொறுப்புகள் இல்லை என்று அரசு தரப்பிலிருந்து கடிதம் வரப்பட்டது. இந்த நிலையிலும் தொடர்ந்து அரசு நியமனங்களிலும் தொடர்ந்து மக்கள் நலத் திட்டங்கள் அறிவிப்புகளிலும், ஆனால் செயல்பாடுகளில் முரண்பாடுகளும் மக்கள் விரோத போக்குகளும் அரங்கேறிவிட்ட நிலையில் ஒரு அரசின் ஒரு கட்சியின் நிலைப்பாட்டை யார் ஒருவரும் சொல்லி அமைத்து கொள்ளாது என்ற நிலைப்பாட்டில் தங்களிடம் முன்வைத்துவிட்டு, பெரும்பான்மையான அரசு உங்கள் அரசு, வாக்களித்தவன் நிலைப்பாட்டில் முரண்படுகிற நிலையிலும் அங்கீகாரம் பெற்ற ஆளுங்கட்சி தாங்கள் என்ற நிலையில் எத்தனை முறை மக்கள் விரோத போக்கு கடைபிடித்த கட்சியை புறக்கணித்தாலும் இரு கட்சிகளின் நிலைப்பாட்டில் அங்கீகாரம் பெற்றுவிடுகிற நிலையில், திருத்திக் கொள்ளாத நிலையில், தொடர்பு நிலைகளிலிருந்து தன்னை அன்புதயம் தனி மனிதன் நிலைப்பாட்டில் விடுவித்து கொண்டது.
முறையாக அரசுக்கு இதனை கடிதம் மூலமும் தெரிவித்துவிட்டு தன் நிலைப்பாட்டினை பதிவு செய்து கொண்டது. இன்றைய நிலையில் அன்புதயம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்ட கட்சி, தன் நிலைப்பாட்டில் தெளிவான வரன்முறைகளோடு கொள்கைகளை வகுத்துக்கொண்டு பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஒரு தனி மனிதன் நிலைப்பாட்டில் எவ்வளவோ சங்கடங்கள் பார்த்தாகிவிட்டது. ஒரு அரசியல் கட்சி நிலைப்பாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக தன் பாதுகாப்பு உணர்வை நன்கு உணர்ந்திருக்கிறது. இப்போது இந்த கடிதம் தங்களிடம் கொண்டு வரப்பட்டதற்கான காரணம், தாங்கள் தங்கள் அரசியலை மட்டும் நடத்துவதை விட்டுவிட்டு மற்றவர்களின் அரசியல் வாழ்வை, வேட்பாளர் நிலைப்பாட்டில் மாற்றத்தை காண இயலாத நிலை, குறிப்பாக ஆளுகிற அரசியல் கட்சியினை நடவடிக்கைகளை மாற்றமின்மை, அதனால் வாக்காளர் நிலைப்பாட்டில் அன்புதயம் கட்சி உருவெடுத்த நிலையிலும் தமிழகத்தில் மாநில பிரதான கட்சிகளான தங்களது அதிமுக மற்றும் திரு மு கருணாநிதி அவர்களின் திமுக, இந்த இரு கட்சிகளின் செயல்பாடுகளால் எந்தெந்த விதத்தில் சவால்களை சந்திக்க வேண்டும் என்று தெளிவாக மேன்மை தங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவரிடம் முன்வைத்து முழுமையாக பரிமாறப்பட்டு வெளிப்படைத்தன்மையோடு அரசியலில் என்ன நடக்கும் என்பதை தெரியப்படுத்தியிருந்தேன். அன்புதயம் கட்சிக்கு தேவையான அவசியமான கட்டாயமான பாதுகாப்பு உணர்வுக்கான அவசியத்தை கோடிட்டு காட்டியிருந்தேன் என்பதுதான் என் நிலை. அன்புதயம் கட்சி பதிவுக்கு பிறகு ஆளுங்கட்சி அதிமுக அரசால் கைபேசி அலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிற நிலை, மீடியாக்களால் அன்புதயம் கட்சி அரசியலை இருட்டடிப்பு செய்கிற நிலை, அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணிப்பு செய்த நிலை, பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில் புறக்கணிக்கிற நிலை, இவை எல்லாமே காண்கிறபோது தமிழகத்தில் திமுக அதிமுக தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்கிற எண்ணமா என்று கேட்கிறேன். திமுக பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பத்திரிகையாளர்கள் உலகம், பதிப்பாளர்கள் உலகம், எழுத்தாளர்கள் உலகம் திமுக சார்பு நிலை, ஊடகங்களும் திமுக சார்பு நிலை. வெளியில் இருந்து கொண்டு தடைகள் திமுக கட்சியால் என்றால், தாங்கள் காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு வேவு பார்த்து கொண்டு ஊடகங்களை புறக்கணிக்க வைத்துக்கொண்டு நடத்துகிற அரசியலில் அன்புதயம் கட்சியை பத்திரிகைகளில் இருட்டடிப்பு செய்கிற வேலையும், ஊடகங்களின் ஆர்வம் கட்சி தொடங்கிய அடுத்த நிமிடமே திமுக அதிமுக என்ற உங்களது இரு சார்பு நிலையை ஆதரிக்கிற நிலையில் குதூகலப்பட்டு கொண்டு அடுத்த நிமிடமே பத்திரிகையாளர் சந்திப்பில் அணிவகுப்பதும் மூன்றாவது நிலைப்பாடு என்று ஆரம்பம் முதற்கொண்டே அன்புதயம் கட்சி வெளிப்படைத்தன்மையோடு அரசியல் நடத்துகிற ஒவ்வொரு நிலையிலும் அரசியல் சாணக்கியத்தனம் என்கிற பெயரில் மற்றவர்களின் அரசியலை முடக்கிவிட்டு வெற்றி களிப்பை கொண்டாட வேண்டிய துர்பாகிய நிலையில்தான் எப்போதுமே திமுகவும் அதிமுகவும் இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் 2014 அன்புதயம் அரசியல் புனித நூலில் குறிப்பிட்டிருந்தபடி தேர்தல் கால ஜனநாயக விரோத அராஜக செயல்கள் மீண்டும் இந்த மாநில ஆளுங்கட்சி அரசால் உருவாகி அரங்கேறி பாராளுமன்ற தேர்தல் வெற்றி அமைந்திருக்கிறது. இப்போது அன்புதயம் குறிப்பிட விரும்புவது எல்லாம் இதுதான். தேர்தல் வெற்றியை புனிதமான தர்ம நெறிப்படியான ஜனநாயக முறையிலான வெற்றியாக காட்டிக்கொள்ள தாங்கள் ஏன் அன்புதயம் அரசியல் கொள்கைகளை எல்லாம் களவாடி வாய் அசைப்பு செய்து தங்களின் ஜனநாயக விரோதமான வெற்றிக்கு முத்திரையிட்டுக் கொள்கிறீர்கள் என்பதுதான். அன்புதயம் காட்டி வரும் அரசியல் நெறிமுறையில் அன்பு உதயம் அரசியல் புனித நூல் வழிகாட்டுதல் நடத்துவது உண்மையிலேயே உகந்ததாக இருப்பதாக தாங்கள் உணர்கிறீர்களே, ஆனால் பின் ஏன் அன்புதயம் வெளிச்சத்திற்கு வரவிடாது மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்கிறீர்கள்? இப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் நடத்துவது தேவைதானா? அன்புதயம் என்று ஒரு அரசியல் தமிழகத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது என்று கூறுவீர்களே, ஆனால் அப்போதும் தோற்றுப்போவது நீங்கள்தான். காரணம், தமிழகம் பாரதம் சார்ந்த பல்வேறு பொது பிரச்சனைகளில் அன்புதயம் மாநில அரசு மத்திய அரசில் சற்று அழுத்தமாக தன் வழிகாட்டுதல் குறித்த தீர்வுகளில் பதிவு செய்து வைத்திருக்கிறது. எனவே இந்த பாராளுமன்ற தேர்தல் 2014 அன்புதயம் கட்சி தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் கூட்டணி இன்று தனித்து போட்டி என்கிற நிலைப்பாட்டை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 27 அறிவித்து விட்டது. அதன் பின் அடுத்தடுத்த அன்புதயம் கட்சியின் செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் வெளிச்சத்திற்கு வரவே தாங்கள் விடவில்லை. வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாது ஒரு உறுதியான நிலைப்பாடோடு வெற்றி குறிக்கோளாக கொண்டு இந்த தேர்தலை அணுக நினைத்தது. இதற்காகவே ஓராண்டு கடும் உழைப்பால் தேர்தலுக்கு முன்பாகவே அன்புதயம்
அன்பு உதயம் அரசியல் புனித நூலை வெளியிட்டது. அப்போதும் மீடியாக்கள் வரவில்லை. அப்போதுதான் புரிந்தது, ஒரு ஆளும் கட்சியாக தங்களின் தெய்வீக திருப்பணியில் ஒரு நெறிமுறை மிக்க அன்புதயம் கட்சி அரசியல் தோல்வியை சந்திக்கப் போகிறது என்று. ஆம், இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியே இட முடியாதபடி அன்புதயம் கட்சி தலைகுனிவை சந்தித்தது. ஒரு 100 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் கொண்ட எங்கள் குடும்பத்திற்கு இது அதிர்ச்சிதான். ஒரு நீண்ட நெடிய தேடலில் அன்புதயம் கட்சியை நான் கண்டெடுத்து இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்டு தோற்றுப்போயிருந்தால் கூட ஒரு கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் ஒரு மனநிறைவை அடைந்திருப்பேன். ஆனால் போட்டியிட முடியாமலேயே உங்களாலும் ஊடகங்களாலும் போய்விட்டதே என்கிற மனக்குறை அன்புதயம் கட்சிக்கு எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்திய ஜனநாயகத்தில் அன்புதயம் கட்சிக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு ஒரு நியாயம் கிடைத்தே தீரும் என்பதில் மட்டும் உறுதியாக உள்ளது. என் படைப்பில் உருவான அன்பு உதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்கிற என் ஜனநாயக தாத்பரியம் என் அரசியலுக்கு ஒரு நியாயத்தை பெற்று தரும் என்று நம்புகிறேன். எது எப்படி இருப்பினும் ஜனநாயகத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றவரை வாழ்த்துவது ஒரு பண்பாடு. அப்படித்தான் ஒரு குழந்தைத்தனமான குதூகலத்தோடு அன்புதயம் ஒரு தனி மனிதன் நிலைப்பாட்டில் தங்களுக்கு தன் வாழ்த்துதலை தெரிவித்தது. இப்போது ஒரு அரசியல் கட்சியாக அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் தங்களின் வெற்றிக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு அரசிலும் மக்கள் எதிர்பார்ப்பு ஒரு ஆதங்கபூர்வமானவை. இயற்கை சீற்றம், பஞ்சம் என்று இயற்கை சூழ்நிலைகளை சந்திக்கிற நிலையில் மக்கள் வாழ்வாதாரம் இத்தகைய இயற்கை சூழ்நிலைகளால் பாதக நிலை அடைகிற எதச்சையான நிலை ஒருபுறம் இருக்க, தொடர்ந்து அமைகிற அரசுகளால் மக்கள் விரோத போக்கு நடவடிக்கைகளும் நிர்வாக சீர்கேடுகளும் நாட்டில் அன்றாடம் நிகழ்கிற கொலை, களவு, மோசடி என்று குற்ற நடவடிக்கைகளும் நாட்டில் நிகழ்கிற தீவிரவாத பயங்கரவாத நடவடிக்கைகளும் என்று எல்லாமே தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அரசு செயல்படுத்தும் சட்டம் ஒழுங்கால் இதுவரையில் சரிப்படுத்தப்படவில்லை. இப்படி இருக்கிற நிலையில் ஊடகங்கள் அவர்களுக்கு தக்கபடி மக்களை தயார்படுத்துகிற நிலை, மக்களை மனதளவில் பக்குவப்படுத்துகிற நிலை, இவற்றையெல்லாம் பார்க்கிறபோது அரசியல் கட்சிகளுக்கு ஆளுங்கட்சி அரசுக்கு சாதக நிலையில் வன்முறையை விரும்புகிறது என்பதும், குற்றங்கள் தொடர்ந்து நடக்கிற நிலையில்தான் பறிகொடுத்தவர் நிலை எண்ணிக்கை அதிகரிக்கிற நிலையில்தான் நம்பிக்கையோடு அரசு எதிர்பார்ப்பில் உள்ளவர்கள் நம்பிக்கை கொண்டுதான் அரசியலும் ஊடகங்களும் நடத்தியாக வேண்டும் என்று நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றன என்பதை அன்புதயம் நன்கு புரிந்து வைத்திருக்கிறது. மீடியாக்கள் மோசடி குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவு நிலையில் மறைமுகத்தை கையாண்டு கொண்டு செய்திகளை வெளியிடுகிற அதே நிலையில் அவர்களை பாதுகாப்பதிலும் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் கவனம் எடுத்துக்கொள்வதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. இதனால் ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் ஒவ்வொரு முறையும் அரசியல்வாதிகளிடம் ஏமாந்து போவதோடு ஊடக செய்திகளாலும் ஏமாந்து போகின்றன. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் பகிரங்கமான ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டு அரசியலும் ஊடகங்களும் இதுவரையில் நடந்த நிகழ்வுகள் ஒன்றாவது தீர்வு பெற்றிருந்தால், முடிவு பெற்றிருந்தால் அன்புதயம் இந்த அரசியலுக்கு வந்திருக்காது. எல்லாமே கிடப்பில் போடப்பட்டவை, எல்லாமே பதிவுகளோடு நிறைவு பெற்றுவிட்டன. எதிர்பார்ப்பில் உள்ளவர்கள் மட்டும் தீர்வுக்காக ஒவ்வொரு தலைமுறையை கடந்த நிலையில் அன்புதயம் சுட்டிக்காட்டுகிற நிலையிலும் வாக்காளர் நிலைப்பாட்டில் ஏமாந்து போய்விடக்கூடாது. நிரந்தரமான குடியுரிமை பெற்ற பூர்வீகவாசிகள் குடிமகனுக்குரிய உரிமை, ஜனநாயகத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்குப்பதிவு, நாம் தேர்ந்தெடுக்கும் மக்கள் பிரதிநிதி நமது அரசியலில் பங்கு கொண்டு நம்மை பாதுகாக்கும் செயல்பாட்டில் தவறுகிற நிலையில் தூக்கி எறியப்பட வேண்டிய இது போன்ற நபரை தொடர்ந்து ஆதரிக்கிற நிலை, வாக்காளர் நிலைப்பாட்டில் இத்தகைய வேட்பாளர்களுக்கு ஏன் ஆதரவளித்தீர்கள் என்று நாம் ஒருவரை ஒருவர் கேட்கிற நிலையில், கட்சி நிலைப்பாட்டில் சாதி, மதம் என்று ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் இந்திய ஒருமைப்பாட்டு உணர்வு தக்க வைக்கிற நிலையிலும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் இத்தகைய நிலைப்பாட்டை தவறவிடுகிறோம் என்கிற அரசியலைத்தான் பொது வாழ்வில் இருப்பவர்கள் உணர்ந்து ஒரு நல்ல அரசியலுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பது என் எதிர்பார்ப்பு. ஆனால் அன்புதயம் கட்சி எதிர்பார்த்தபடி ஒரு மாற்றம் நிகழவில்லை என்பதுதான் யதார்த்தம். அன்புதயம் கட்சியின் கடந்த கால வரலாற்று பின்னணிகள், மக்கள் நலப்பணிகள்,
சீரிய நோக்கங்கள் எல்லாமே மக்கள் உணர்கிற வேளையில் அன்புதயம் எதிர்பார்த்த மாற்றம் வரும். அப்போது இந்த பத்திரிகை, மீடியா என்று ஊடகங்கள் என்று எதுவுமே தேவையில்லை. செய்தி திணிப்புகள், விளைவோகும் கருத்து கணிப்புகள் எவற்றுக்குமே வேலையில்லாமல் போகும். அன்புதயம் ஜனநாயகம் வெற்றியடையும். அந்த மாற்றத்திற்கான அடிப்படையைத்தான் தன் உணர்வு வெளிப்பாடுகளில் அரசு மட்டத்தில் அந்தந்த இடங்களில் தன் பதிவை செய்து வைத்து உள்ளது. அவைதான் அன்புதயம் அரசியல் பயணத்தில் பாதுகாப்பு உணர்வை சிரத்தையோடு செயல்படுத்தி பாதுகாக்கும் என்பதில் அன்புதயம் கட்சி உறுதியாக இருக்கிறது. அன்புதயம் கட்சி பொறுத்தவரையில் எவரையும் போட்டியாளராக கருதவில்லை. நான் வெளியிட்ட அன்பு உதயம் அரசியல் புனித நூல் பிரதி 27/2/2014 அன்று புத்தகம் வெளியிட்ட ஒரு சில தினங்களில் அனைத்து தினப்பத்திரிகைகளுக்கும், வார இதழ்களுக்கும், தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் ஒவ்வொரு பிரதி என்று அனுப்பி என் தார்மீக கடமையினை செய்துவிட்டேன். ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2014க்கு அனைத்து பத்திரிகை, மீடியாக்களும் ஊடகங்களும் அவரவர்கள் சார்ந்த கட்சிகளுக்கு தேர்தல் சேவகம் செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டன என்பது ஜனநாயகத்தில் துரதிர்ஷ்டம். இதுபோல் அரசியல் கட்சி தலைவர்களும் அச்சரம் பிசகாமல் புனிதர்களாக அன்புதயம் அரசியல் புனித நூலில் கையாண்ட தாத்பரியத்தின் வாசகங்களை அவர்கள் வாய் அசைப்பு செய்வதற்கும், மீடியாக்கள் களவாடி கொடுத்த அன்புதயம் செய்திகளை வைத்து அரசியல் நடத்துவதற்கும் பயன்படுத்தி கொண்டன என்பதும் ஜனநாயகத்தின் கொடுமை. இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிட அன்புதயம் கட்சி மீடியாக்களால், ஊடகங்களால் இருட்டடிப்பு செய்தது என்பதும் ஒரு ஜனநாயகத்தின் வரலாற்று கரை. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் அன்புதயம் கட்சி தன் அரசியல் பயணத்தை தொடர்ந்து வருகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் சற்று அழுத்தமாகவே இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்புதயம் அரசியல் கொள்கைகள் எடுத்து களவாடி செயல்முறைப்படுத்துகிற நிலை இப்போது ஒவ்வொரு நிலையிலும் தங்களுக்கு சாதக நிலை அமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. தனக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றை ஒருவன் தனக்கு உபயோகமாக இருக்கிறது என்று உபயோகப்படுத்தி கொள்வானே, ஆனால் அது அவனுக்கு உகந்ததாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆரம்பத்தில் ஆரோக்கியமான தன்மையைத்தான் கொடுக்கும். ஆனால் அதன் பின்விளைவுகள் மோசமானதாக அமைந்துவிடும். தான் சாதித்ததாக பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்தும் ஒரு மன உறுத்தலாக, தொடர் நிழலாக தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும். இது பொது நியதி. இது அரசியலுக்கும் கூடத்தான் என்பதை எவர் ஒருவரும் புரிந்து கொண்டாலே போதும். மனு தர்ம அரசியலுக்கு எவர் ஒருவரும் வந்துவிடுவர் என்பதுதான் அன்புதயம் கட்சியின் அரசியல். தனி மனித குணாதிசயத்தை பொறுத்தவரையில் யார் ஒருவரும் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வது என்பது ஒரு வரலாற்று தொடர் ஆய்வு. இதற்கான விடையை அவரவர்தான் தர வேண்டும். இல்லாவிடில் விமர்சனங்களை தாங்க வேண்டியது அவர்களது கடமை. ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்தவனின், பறிகொடுத்தவனின் நிலைப்பாடு சம்பந்தப்பட்ட தொடர்பாளர்களிடம் தம் உணர்வை நெகிழ்வோடு புலம்பி தீர்ப்பவன் இருந்து கொண்டேதான் இருப்பான். இதுவரை இது போன்று எத்தனை பேரை பார்த்திருப்போம் என்று நீங்கள் உதாசீனப்படுத்துதலும் எங்களுக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் நாங்களும் அதை புரிந்து கொண்டுதான் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புதயம் வெளிப்படையாக சம்பந்தப்பட்டவரிடம் நான் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் ஒவ்வொரு முறையும் பகிரங்கமாக ஒவ்வொரு முறையும் முன்வைத்து கொண்டுதான் தன் அடுத்த கட்ட அரசியல் படியை அமைத்து கொண்டிருக்கிறது. கையாளுகிற வாசகங்கள், வார்த்தை பிரயோகங்கள், துணி எல்லாம் அதிமுகவின் நிலைப்பாட்டில் தாங்கள் உதிர்க்கிற வார்த்தைகள் இல்லை. அன்புதயம் கட்சியின் நிலைப்பாட்டில் அரசியல் நடத்தி கொண்டு நீங்கள் எப்படியாவது இந்த தேர்தலில் கரையேறி விட வேண்டும் என்று இந்த முறை தாங்கள் காட்டிய முனைப்பு, ஆவேசம் எல்லாம் இன்று வெற்றியாக மாறியிருப்பினும் தமிழ்நாட்டோடு அதிமுகவும் முடங்கி போய்விட்டதுதான் அன்புதயம் வெற்றியாக அன்புதயம் கட்சி கருதி கொள்கிறது. ஒரு சிறுபிள்ளைத்தனமாக, குழந்தைத்தனமான விமர்சன முன்வைப்பாக இதனை கருதவில்லை. அன்புதயம் கட்சியை முடக்கி போட்டுவிட தாங்கள் கையாண்ட ஜனநாயக விரோத போக்குக்கு அன்புதயம் தங்களுக்கு இந்த வெற்றியிலும் தந்த மன உறுத்தலாகவே நான் கருதுகிறேன். அன்புதயம் கட்சி ஒரு புதிதாக வந்த கட்சியாக இருந்தும் தங்கள் பார்வையில் இருந்து வருகிற நிலையில் அன்புதயம் கட்சி தங்களை போட்டியாளராக கருத வேண்டிய அவசியம் என்ன என்று தங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி எண்ணுவது இயல்புதான். ஆனால்
சக போட்டியாளரை போட்டிக்களத்திற்கு வரவிடாமலேயே செய்து வெற்றியடைவேன் என்று ஒரு அரசியல் கட்சி எண்ணுமானால் அது ஆபத்து, அபாயம். இது ஜனநாயக துரோகம். தங்களால் ஒரு மாபெரும் வீழ்ச்சியை, ஒரு மாபெரும் தலைகுனிவை பெற்றுவிட்ட எங்களின் அன்புதயம் கட்சி இதனை சர்வதேச அளவில் பாரத அரசின் மூலம் ஜனநாயக பாதுகாப்பு கருதி பதிவு செய்துவிடத்தான் விரும்புகிறது. பாரத அரசு என்பதும் தங்களை போன்றது ஒரு ஆளுங்கட்சியின் தலைமை என்பது எனக்கு நன்கு புரிந்திருப்பினும் ஒரு அரசியல் கட்சியின் தூய்மையை பாதுகாக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருப்பதாகவே அன்புதயம் கட்சி கருதுகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டவை தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் அரசியல் நடத்துவதில் ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் என்பதோடு ஒரு ஜனநாயக நெறிமுறை மிக்க ஒரு அரசியலுக்கு வழிகோலும் என நம்புகிறேன். ஒரு அரசிடம் மக்கள் எதிர்பார்ப்பு என்பது இப்போது அதிகம். திரும்ப திரும்ப திராவிட கட்சிகளான நீங்களே இங்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருப்பதால் உங்கள் பொறுப்பும் அதிகம். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கும் நீங்கள் மக்களுக்கு வாக்குறுதியை மட்டும் மக்கள் மறக்கும்படியான அரசியலை செய்துவிட்டு பதவி ஆதாயம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயலாற்றி வருவது ஒரு வெளிரிய மக்கள் நிலை. இதை உணர்ந்து செயல்பட தவறிய நிலையில்தான் நீங்களும் உங்கள் அரசும் மக்களே உங்களுக்காக நான் என்று நீங்கள் போட்டிருக்கிற வேடம், இந்த அரசியல் வேடம் தங்களுக்கு தமிழக மக்கள் கொடுத்திருக்கிற ஒரு அரசியல் பணி. இதை நீங்கள் செய்துத்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் உங்களை யார் விட்டார்கள் என்பதுதான் இத்தனை ஆண்டுகால அரசியல் நடத்திய உங்களுக்கு ஜனநாயகம் தந்த தீர்ப்பு. மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை தந்து போலி அரசியல் நடத்துவதுதான் அரசியல் கட்சிகள் என்கிற அவப்பெயரை பெற்று தந்துவிட்டீர்கள். மக்கள் நல திட்டங்கள் என்று அரசு செய்ய வேண்டிய தார்மீக கடமையினை கூட ஏலம் போட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் அன்புதயம் கட்சி தங்கள் அரசு மீது வைக்கும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மக்கள் நல திட்டங்கள் என்பது எந்த ஒரு அரசு வந்தாலும் அது மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஒரு அவசர தேவை, கட்டாயம், அவசியம். ஒரு அவசர கால முதலுதவி என்று ஆக்கிவிட்டீர்கள். ஒரு நோயாளி சராசரி ஜனநாயக குடிமகனுக்கு நீங்கள் தினம் தினமும் கொடுத்து தீர்க்க வேண்டிய ஒரு ஜனநாயக கடமைதான் நீங்கள் தரப்போகிற இந்த மக்கள் நல திட்டங்கள். வறண்டு போன கண்களோடு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற மக்களுக்கு நீங்கள் அவ்வப்போது காட்டிக்கொண்டிருக்கிற இந்த இலவசங்கள்தான் தினம் தினம் இந்த ஜனநாயக அரசியலில் அவர்கள் காணப்போகிற ஒரு நீரூற்று என்பதும், அதுவும் காணாமல் போகக்கூடாது, காணல் நீராக ஆகக்கூடாது என்பதுதான் நீங்கள் ஆட்சியில் இருப்பவர் என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சியின் ஒரு கோரிக்கையாக ஆதங்கத்துடன் வைக்கிறேன். அரசியல் என்கிற ஒரு புனிதமான அரசியல் சார்ந்த பாதைகளுக்கான நுழைவாயிலில் நுழைந்துவிட்டு அரசியல் கட்சிகள் என்கிற நாடு மக்கள் நலன் பாதுகாப்புக்கான சேவை மையத்திற்குள் நுழைந்துவிட்டு மக்கள் பிரதிநிதிகள் என்கிற மக்களுக்கான நாட்டுக்கான தேவையை சுட்டிக்காட்டி நிறைவேற்றுவதை தவறவிட்டுவிட்டு இதற்கெல்லாம் இந்த கையாளாகாத தனத்திற்கு எல்லாம் யார் மீது பழி சுமத்துவது என்று காரணங்களை தேடி தேடி அலைந்து முடியாமல் ஜனநாயகத்தில் காத்திருந்து ஏமாந்து பொய்த்து போய் மக்கள் ஆதங்கம், கோபமாக, ஆவேசமாக, எரிமலையாக மாறுவதற்கு முன் அவர்களை அவ்வப்போது மஞ்சள் பூசி குளிப்பாட்டிவிட்டு அவ்வப்போது அவர்களுக்கு கொடுத்து வருகிற இலவசங்கள் தான் மக்கள் நல திட்டங்கள் என்று போட்டி போட்டு அறிவித்து கொண்டு விளம்பர கனவு உலகில் சஞ்சரித்து பவனி வந்து கொண்டிருக்கும் உங்கள் அரசியலை, திரு மு கருணாநிதி அவர்களின் அரசியலை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். இதை முழுமையாக உங்கள் அரசியலை உணர்ந்திருக்கும் அன்புதயம் என்றென்றும் மன்னிக்காது. இதில் கொடுமை என்ன என்றால், இந்த அரசின் கையாளாகாத இந்த அரசாங்க செலாவணி பணியை சிறந்த திட்டம் என்று உலகிற்கு பறைசாற்ற புறப்பட்டு விட்டதுதான். இதற்கென்று மீடியா, செலாவணிகள் இதை வைத்துக்கொண்டே மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு திட்டங்கள் பணியை நிறைவேற்றி இருக்கலாம். மதுக்கடைகள் என்று தமிழக மக்களை சீரழித்து குட்டிச்சுவராக்கியதோடு தமிழக மக்களின் வாழ்வாதாரங்களை சிதைத்துவிட்ட கையோடு வீட்டில் குடிமகன் இருந்து கொண்டு ஒருபுறம், வீட்டிலே, தெருவிலே, சாக்கடையிலே விழுந்து கொண்டிருக்க குடும்ப பொறுப்புகள் அனைத்துமே பெண்களே தலையில் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளிவிட்டது உங்களது அரசியலையும் திரு மு கருணாநிதி அவர்கள் அரசியலையும் தமிழகம் என்றென்றும் மன்னிக்காது. மதுக்கடைகள் போதாதென்று அதிகரிக்கிற மதுபான உற்பத்தி சாலைகள் என்று தாங்கள் நடத்துகிற அரசியலில் இன்று தமிழகம் சீரழிந்து விட்டது. கலாச்சார பண்பாடுகள் சீரழிந்து விடுவதற்கான அஸ்திவாரத்தை எப்போதோ முடுக்கிவிட்டு விட்டீர்கள். குடும்ப உறவு முறைகள் சிக்கல், சீரழிவுகள், சிந்தனைகளை மழுங்கடிக்கிற குடிபோதைகள், இளைஞர்கள், சிறுவர்கள் கெட்டு குட்டிச்சுவராகி கொண்டிருக்கிறார்கள்.
பெண்கள் நொந்து நூலாகி குடும்ப பொறுப்பை தலையில் சுமந்து கொண்டு உள்ளார்கள். புனிதமான சடங்கில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெண்கள் கட்டிய தாலியின் ஆயுட்காலம் எப்போது என தெரியாமல் ஆக்கிவிட்டு இதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இனி சொல்வதற்கு எல்லாம் ஒன்றுமில்லை. சாதி மதம் என்று இல்லை. எல்லா பிரிவு மக்களிடமும் மது என்கிற அரக்கன் தன் கோரத்தாண்டவத்தை ஆட்டிவித்து கொண்டிருக்கிறான். இனி மிச்சம் மீதி எதுவும் இல்லை. தமிழகம் சுருண்டு போய்விட்டது. இருக்கிற வாழ்வாதாரங்களை அழித்துவிட்டு தாங்கள் அனுமதித்த அந்நிய நாட்டு கம்பெனிகளும் ஊழல் பணத்தால் வானுயர மிளிரும் கட்டிடங்களும் தான் இன்று வளர்ச்சி என்று காட்டிக்கொண்டிருக்கின்றன. மண்ணின் நீராதாரங்கள் எல்லாமே தாங்கள் அனுமதித்த குளிர்பான கம்பெனிகளுக்கும் மது வடிவாலை மினரல் வாட்டர் கம்பெனிகளுக்கும் அந்நிய நாட்டு கம்பெனி உபயோகத்திற்கும் என்று தாரை வார்த்து கொடுத்த பிறகு எஞ்சி இருக்கிற நீரை வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு தருகிறேன் என்றால் குடிநீர் பஞ்சம், மின் தட்டுப்பாடு வராமல் என்ன செய்யும்? இந்த உண்மையை மூடி மறைத்துவிட்டு மக்கள் அரசியல் நடத்துகிறேன் என்று அன்புதயம் அரசியலை நீங்களும் எடுத்துக்கொண்டால் இதை நினைத்து எண்ணி அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. உங்கள் ஜனநாயகம் கோரப்பிடி என்று ஆக்கிவிட்டீர்கள். மக்கள் வாழ்வாதாரங்கள் அளித்துவிட்டு மக்கள் நல திட்டங்களை அரசியலுக்காக எடுத்துக்கொண்ட உங்கள் அரசியல் வெட்டி தலைகுனி வேண்டிய அரசியல். மக்கள் வாழ்வாதாரங்களை பெருக்க வேண்டிய பணியை செய்ய வேண்டிய ஒரு அரசு மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்று காட்டுகிற இலவசங்கள் மட்டும் ஒரு அரசின் பணியில்லை என்பது தாங்கள் இப்போதாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம். காலம் கடந்து உணர்கிற எதுவும் தீர்வை பெற்று தந்துவிடப் போவதில்லை. எனவே அன்புதயம் கட்சி ஒரு சீரிய பாதையில் மக்களுக்கு தீர்வாக ஒரு வடிகாலை அமைத்து கொடுத்து விட வேண்டும் என்று போராடி வருகிறது. அன்றாட அரசு பணிகளை தினம் தினம் சேவையாக விளம்பரமாக செய்து கொண்டிருக்கிற தங்களின் அன்றாட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் மன சுத்திகரிப்போடு கூடிய அரசியல் பணியை எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே தமிழக முதல்வர் பதவியில் இருக்கிற தங்கள் வளர்ச்சி பாதையில் அடுத்த படியினை தொடப்போகிறேன் என்று பாரத பிரதமர் இலக்கை நோக்கி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் செய்த முயற்சிகள், தங்களை முன்னிலைப்படுத்தி செய்த விளம்பரங்கள், அலங்கார வளைவுகள், சுவரொட்டிகள், பேனர்கள், பத்திரிகை விளம்பரங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் என்று தமிழகம் முழுவதும் ஒரே தேர்தல் களம் போன்றுதான் இருந்தது. ஜனநாயக மக்களாட்சி நிர்வாகம் என்பது துளிகூட இல்லை. இதுபோன்று முன்னிலைப்படுத்துவதற்கு முன் அனுமதியும் அவசியம் இல்லை. சட்டம் ஒழுங்கு என்பதும் இல்லை. காவல்துறை ஒன்று மட்டும் இருந்தால் போதும் ஆளுங்கட்சியை நடத்திட, பராமரித்திட, மேம்படுத்திட என்று எண்ணுகிற அளவிற்கு காவல்துறை எண்ணிக்கை அதிகரிப்பு, மாநில நிர்வாக வேலையை அரசு அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்க தங்கள் பார்வையில் மேற்பார்வை பார்த்து கொண்டிருப்பது மட்டும்தான் விமர்சனமாக இருக்கிறது. மக்கள் நலனுக்காக கொள்கை திட்டங்கள் என்று அரசிடம் எதுவும் இருப்பதாக இதுவரை தெரியவில்லை. இலவச திட்டங்களை மக்கள் நல திட்டங்கள் என்று உயர்ந்தபட்ச மதிப்பீடு செய்து விளம்பரப்படுத்துவது அதிகாரிகள் என்கிற பதவிகளுக்கு உகந்ததாக இல்லை. வாழ்வாதாரம் என்பதற்கான இலக்கணம் இந்த அரசு புரிந்து கொண்டால் ஒழிய மக்கள் நல திட்டங்களுக்கான வலுவான கட்டமைப்பினை உருவாக்கிட முடியாது. அன்றாடம் தினசரி தேவைகளை ஒரு சராசரி மனிதருக்கு பூர்த்தி செய்து கொடுக்க போட்டி போட்டு கொண்டிருக்கிற வெளியிடுகிற அறிவிப்புகளின் பின்னணியில் இந்த அரசில் வாழ்வாதார மக்களை பின்னோக்கி தள்ளிவிட்டு ஒருவரே கோலோச்சி துடிக்கிற ஆதிக்க மனோபாவம் நன்கு வெளிச்சமாகிவிட்டது. இதையெல்லாம் களைந்து இனி மீதம் இருக்கிற 2 ஆண்டுகளில் தமிழக மக்களின் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பையாவது செயல்படுத்தி தருமாறு அன்புதயம் கட்சியின் சார்பாக தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நீங்கள் இருக்கிற நிலையில் இருந்து கொண்டு உங்களின் ஆரம்பகால வாழ்க்கையை திரும்பி பார்த்தீர்களே ஆனால் உங்கள் வளர்ச்சி நிலை குறித்து நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் எதிர்பார்ப்பில் வாக்களித்த வாக்காளர் தனது தனிநபர் வாழ்க்கை நிலையை திரும்பி பார்த்தாரே ஆனால் ஒவ்வொருவரும் அரசு தன்னை எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தி இருக்கிறது என்பதை நினைத்து இந்த ஜனநாயகத்தில் அவரை நொந்து கொள்ள வேண்டியதுதான். இந்த ஆதங்க உணர்வை பூர்த்தி செய்கிற அளவில்தான் ஒரு திட்டமாக உங்கள் மக்கள் நலத் திட்டங்களை சொல்லிக்கொள்ளலாம் என்பதுதான் நிலை. வாக்காளரும் வேட்பாளரும் இரு நிலைப்பாட்டில் இடைவெளியை தக்க வைத்துக் கொள்கிற வேட்பாளர் வாக்காளர் நிலைப்பாடு தனிநபர் வளர்ச்சி கேள்விக்குறி ஆகிற நிலையில் வேட்பாளர் தகுதி நிலை மேல்மை தன்னளவில் உயர்த்தி கொள்வதற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று செயல்படுகிற மக்கள் நலத்திட்டங்களை பார்க்கிறபோது இரு கட்சி தகுதி நிலையில் மாநில அளவில் திமுக அதிமுக என்று உங்கள் இரு கட்சிகளின் தகுதி நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்கள் நலத்திட்டங்கள் என்ற பெயரில் எதிர்பார்ப்பில் உள்ளவர்களாக ஒவ்வொரு வாக்காளரையும் உருவாக்கி விட்டீர்கள். தனி மனித வளர்ச்சி நிலையை பார்க்கிறபோதுதான்
இருக்கும் அதே நிலையை தக்க வைக்கிற அதே வேளையில் அடுத்த கட்ட இலக்கு தனிநபராக தாங்கள் அமைத்துக் கொள்கிற எஜமானித்துவம் இந்த ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. அன்புதயத்தை பொறுத்தளவில் கட்சி கொள்கைகளை வகுத்து வைத்திருக்கிற நிலையில் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்ற அடிப்படையில் வேட்பாளர் நிலையில் வருகிறபோது, வெற்றி அமைகிறபோது வாக்காளர் நிலைப்பாட்டில் உள்ளவர்களை ஒருங்கிணைத்து கொண்டு மக்கள் நல திட்டத்திற்கான வரையறை இலக்கணம் வகுத்து கொண்டு மக்கள் பாதுகாப்பு உணர்வில் வளர்ச்சி நிலை அடைய வேண்டும் என்ற அளவில் தொலைநோக்கு பார்வையில் அரசியல் கட்சியாக தொடங்கி இருக்கிற ஆரம்ப நிலையில் உள்ள கட்சி அன்புதயம் கட்சி என்று கருதுகிற போது, தொடர் அரசியலை வைத்துக்கொண்டு தொடர் தகுதி நிலையில் தன்னை உயர்த்தி கொள்கிற நிலையில் வாக்காளர் தகுதி நிலையில் வேட்பாளர் தகுதி நிலையில் உங்களை ஆதரித்து அங்கீகரித்து இப்போது தனிநபர் வளர்ச்சி நிலை என்று மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதை பார்க்கும்போது படிப்படியாக தனிநபர் பலவீனம் ஏற்படுத்தி அவர்களை தக்க வைத்துக் கொள்கிற நிலையில்தான் நமது அடுத்த கட்ட இலக்கு அரசியல் வாழ்வை உயர்த்தி கொள்ள முடியும் என்கிற இலக்கோடு செயல்படுகிற அரசியலால் தான் இன்று தமிழகம், பாரதம் என அனைத்து பகுதிகளிலும் ஜனநாயகம் என்கிற பெயரை சொல்லி குடிமக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கிறீர்கள். நாட்டில் நிகழ்கிற சம்பவங்களை பார்க்கிறபோது மாநில சட்டம் ஒழுங்கும் அமலில் இருப்பதாக தெரியவில்லை என்பதுதான் யதார்த்தம். முழுமையாக சட்டம் ஒழுங்கு பாரபட்சமின்றி மாநிலத்தில் அமல்படுத்தினாலே மக்கள் பறிகொடுக்கும் நிலை தடுக்கப்பட்டு அவரவர் நிலை தக்க வைத்துக் கொள்கிற நிலையிலேயே அவர்களது வாழ்வாதார பாதுகாப்பு அவர்களை கரையேற்றிவிடும். இந்த உத்தரவாதத்தையாவது மாநில அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அன்புதயம் அன்போடு கேட்டுக்கொள்வது இதுதான். அன்புதயம் சார்பாக உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் இந்த உணர்வுபூர்வமான வேளையில் பாராளுமன்ற தேர்தல் 2014 அதிமுக தலைமையை சுமந்துள்ள தாங்கள் பெற்ற வெற்றிக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துதலையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆளுங்கட்சி மாநில முதல்வராக இணைந்திருக்கிற தங்களுக்கு அன்புதயம் கட்சியின் வெளிப்படைத்தன்மை எவ்வித முலாம்பூச்சுமின்றி முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு.